Welcome to Gyan Maths Sival Muthukani. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது inverse trigonometric functionல question number 8. Tan inverse root x is equal to 1 by 2 cos inverse 1 minus x divided by 1 plus x. X belongs to 0, 1 closed interval. So first அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா root x is equal to tan thetaன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா tan இன்வர்ஸ்ன்னு இருக்கிறதுனால அப்போ எக்ஸாக மாற்றணுன்னா tan ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயும் நம்ம ஆர்ஹெச்எஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1/2 காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதில் tan ஸ்கொயர் தீட்டா, எக்ஸுக்கு பதில் tan ஸ்கொயர் தீட்டா, தீட்டா. நெக்ஸ்ட்டு 1/2 cos inverse tan ஸ்கொயரை நான் sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர்னு எழுதுகிறேன். cos ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/2 cos இன்வர்ஸ், இங்கே எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் எல்சிஎம் எடுத்துடணும். ஸோ cos ஸ்கொயர் தீட்டா மேலே cos ஸ்கொயர் தீட்டா -1 whole divided by இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா divided by cos ஸ்கொயர் தீட்டா. சேம் டினாமினேட்டர், ஸோ டிவைட் பண்ணியாச்சு. ஸோ 1/2 cos இன்வர்ஸ், இங்கே மேலே cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா divided by cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. நம்மளோட 3 ஐடென்டிட்டிஸில் அது 1 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 1/2 cos inverse sin square theta cos square theta minus sin square thetaங்கிறோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos 2 thetaன்னு எழுதலாம். cos 2 theta அதோட ஃபார்முலா. ஸோ cos இன்வர்ஸும் காஸும் போயிடும். 1/2 into 2 thetaன்னு இருக்கும். 2ம் 2ம் போயிடும். தீட்டா தீட்டா நம்மளோடது என்னது? இங்கே x is equal to tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லியாச்சு. அப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அது tan தீட்டா இங்கே இருக்குல்ல. அப்போ தீட்டா is equal to tan inverse root x. அப்போ தீட்டா is equal to tan inverse root x. இது நம்மளோட LHS proved.